ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நவராத்திரி ஹாலிடே, தசரா ஹாலிடே எல்லாம் போயிட்டு வந்து இப்போ எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருப்போம். பசங்களாம் திருப்பி ஸ்கூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த தசரா டைம்லேயும் சரி, அப்புறம் இந்த புரட்டாசி மாதம் விரதங்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. பட் ரெகுலராக வீடியோஸ் போடுறவங்க போட்டுட்ருப்பாங்க, அவங்க ஒர்க்கு வந்து பண்ணுறவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன கண்டென்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன்னாக்கா, நம்ம வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் வெப்சைட்டில். ஸோ அது வந்து எப்படி இருக்குது அந்த ஃபேப்ரிக்கு, ஸோ மீஷோவில் எடுத்ததுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம என்ன மாதிரியான அவுட்ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்டிங்கில் போகிற மதுபானி ப்ளவுஸ் தான் வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மெத்தட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து வெஸ்டர்ன் மெத்தட் அண்ட் இந்தியன் மெத்தட் வந்து, அதாவது நார்மல் டெய்லரிங் மெத்தட் ரெண்டுமே வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து அப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நம்ம மதுபானி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் மெத்தடில் அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக வருமான டவுட்டு தான். ஸோ ஆனால் வந்து வெஸ்டர்ன் மெத்தடில் நல்லா நீட்டாகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இது என்ன வெப்சைட்டு, இது எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறோம், ஸ்டிச்சிங் கட்டிங் எல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி பிரிண்ட்டு போட்டு இதில் வந்து நம்ம நல்ல பாவாடை லெஹங்கான்னு சொல்லுவாங்க, பாவாடை சட்டை மாதிரி தான். ஆக்சுவலி நல்லா லாங் கோல் வச்ச மாதிரி நல்லா வந்து தைக்கலாம். இதை வந்து ரொம்ப ப்ளீட்ஸை வந்து நிறைய வச்சு இதில் வந்து நம்ம கவர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. இந்த கிருஷ்ணா பிக்சர் போட்டது அதெல்லாம் வந்து நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணா, கோமாதா அந்த மாதிரிலாம் போட்டு இது வந்து வெப்சைட்டில் வந்து வாங்கியிருக்காங்க, என்னோடய பொண்ணு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் செட்டு வந்து 1200 ஆயிடுச்சு. இதுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். துணியை வந்து நல்லா தான் இருக்குது ஆல்மோஸ்ட். நான் ஃபஸ்ட்டு வந்து டவுட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப டல்லாக இருக்குமோ அப்படின்ட்டு. 1200க்கு ஒர்த்து. இப்போ நம்மளே ஸ்டிச் பண்ணுறதால நமக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். பாருங்கள், இது ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி அவங்க 4.5 மீட்டர் வந்து கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க. 4.5 மீட்டர், 4.5 மீட்டர் துணி வந்துருக்குச்சு இதில். ஆக்சுவலி இப்படி பார்த்தா தெரியும். இது வந்து இப்படி வந்து லென்த் வைஸ், இது வந்து வித் வைஸ் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே கீழே தான் வரும். இதுக்கு வந்து இதுலேயே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் வந்து நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி வந்துருச்சு. அந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் நமக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடைக்கும். ஸோ அந்த ப்ளவுஸ் பீஸும் வந்துச்சு. நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் செட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. இது பாருங்கள், இதுதான் வந்து 1 மீட்டர் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வந்து பிக்சர் வந்து வேரியேஷன்ஸாக இருக்குது. அதுக்கும் எதுக்கும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸ்னாவே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கணும்ல, அதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி பாலிஸ்டர் தான், காட்டன் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம லைனிங் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ 1 மீட்டர் வந்து ப்ளவுஸுக்கு லைனிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது 1 மீட்டர் கிடையாது, இது மதுபானி நெக்கு வித்து வந்து பேடடு அதெல்லாம் பண்ணுறதால நம்ம இதுக்கு வந்து 1.5 மீட்டர் கிட்டே எடுத்திருக்கோம் லைனிங். ஓகே, 1.5 மீட்டர் லைனிங்கு. அப்புறமா வந்து இதுக்கு வந்து 3 மீட்டர் லைனிங். பாருங்கள், அந்த பாவாடைக்கு வந்து 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கோம். ஏன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் 3.5 மீட்டர் இருக்குது லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம 3 மீட்டர் எடுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒரு 2.5 மினிமம் இருக்கும். இப்போ வந்து நல்லா பெரிய கோல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ நிறைய வந்து இந்த செட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்வைப்பிங்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தா என்னோட இது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இது எந்த வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் காமிச்ச பிறகு உங்களுக்கு வந்து வெப்சைட் நேம்லாம் சொல்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து 2 துப்பட்டா கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு துப்பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு துப்பட்டா கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து 1200க்குள்ளே தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது பிங்க்கு காம்பினேஷனில் இருக்குது, இது கொஞ்சம் வந்து எல்லோ காம்பினேஷனில் இருக்குது. பாருங்கள், ஃபுல் கிருஷ்ணாவே இதில் இருக்கிறாரு. ஸோ பார்த்தவொடனே பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் போட்டிருக்குறாங்க. சரி, வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்படி நல்லா இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். பட் வந்து நாட் பேட், வாங்கலாம். நமக்கே ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னும் போது சூப்பராக வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம போய் நீங்கள் டெய்லர் ஷாப்பில் கொடுத்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரிச்சான ட்ரெண்டியான ப்ளவுஸ் எல்லாம் போய் நம்ம ஸ்டிச்சிங்க்கு கேட்டால் சார்ஜஸ் வந்து 1500 மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ 1500 200 நார்மல் ப்ளவுஸ் வச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நம்ம நார்மல் மினிமம் சார்ஜுக்கு வந்து தைச்சிக்கலாம். அது ஒன்று பார்த்தீங்களா, திருப்பி பாருங்கள், இது பலராமா என்னென்னமோ நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து அப்படியே அந்த கிருஷ்ணாவோட ஃபுல் ஸ்டோரிஸ் மாதிரி போட்டு இந்த பிரிண்ட். நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கல. நான் வந்தோடனே சரி இந்த வீடியோ போடலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு அப்படின்றதால நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து இது வந்திருக்கு. ஸோ 2 துப்பட்டாஸு, அப்புறமா வந்து 4.5 மீட்டர் வந்து துணி, அதுலேயே வந்து ப்ளவுஸும் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து தாவணிக்கு வந்து இந்த 2 இதை வந்து எது நமக்கு பிடிக்குதோ அது மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 2 செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அவுட் சைடு, அதாவது நார்மலாக வந்து நம்ம மீஷோ மித்ரா இல்லாமல் வேறு வெப்சைட்டில் வாங்கின ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இதோட கரெக்டான இப்போ என்னோடய டாட்டர் வந்து காலேஜ் போயிருக்காங்க. ஸோ இது இதில் இப்போ நாங்கள் வந்து கேட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து போட்டே உங்களுக்கு காமிச்ச ஒரு வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், மீஷோவில் வாங்கினேன். இது வந்து மீஷோ. வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. பட் வந்து கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியான கிளாத் தான். பட் வந்து விலையும் வந்து அதே தான் வந்து அதே மாதிரி. இது 5 மீட்டர் விர்த்து கம்மி, 5 மீட்டர் 250 ருபீஸோ சம்திங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ அதனால் விலைக்கு தகுந்த பொருள் தான். அதனால் வந்து நம்ம ரொம்பலாம் நம்ம மோசம் சொல்ல முடியாது. ஸோ 5 மீட்டர் வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது இது நம்ம நல்ல ஒரு டாப்பாவோ ஒரு பேண்ட்டு ஃபுல் செட்டாக கோர் செட்டாவோ ஸ்டிச் பண்ணி போடும்போது இது சீக்கிரம் வந்து வாப்ளிங் வர ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. அதாவது மேலே வந்து சுருளாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். ஸோ கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு அது வந்து இது சீக்கிரமாகவே வந்து பழைய துணி மாதிரி ஆயிடுச்சுனாக்கா வந்து நமக்கு தச்ச எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேனாக்கா, நான் வந்து நார்மலாக வந்து இந்த கள்ளிக்கட்டு ஸ்கர்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து நம்ம ஷார்ட் டாப் போட்டு கள்ளிக்கட்டு ஸ்கர்ட் வந்து நம்ம போடுவோம்லாம், அதாவது சர்க்குலர் ஸ்கர்ட் மாதிரியே வரும். பட் கள்ளிக்கட்டு நமக்கு கள்ளிக்கட்டுனா தெரியல. ஸோ 8 பார்ட்டு, பின்னாடி 8 பார்ட், டோட்டல் 16 பார்ட் வந்து கள்ளிக்கட்டு ஸ்கர்ட் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. பட் வந்து எது ஃபஸ்ட்டு வரும்னு தெரில. ஓகே, இப்போ வந்து அந்த மதுபானி ப்ளவுஸ்க்கு வந்து நான் பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்கள், மதுபானி பேட்டர்னுக்கு வந்து இப்படி வருது. இது வந்து பேக் நெக்கு. இது வந்து பேக் நெக்கு வெஸ்டர்னில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களது வந்து 30 சைஸ் தான். அதனால உங்களுக்கு பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இது 30 சைஸு. அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து அந்த சைடில் வர அந்த ஃப்ரண்ட்டில் சைடில் வர பாருங்கள் அந்த பார்ட்டு, அதாவது பீஸ் 2. அதாவது நம்ம பிரின்சஸ் கட்டில் வந்து பீஸ் 1 பீஸ் 2னும்ல, பிரின்சஸ் செப்பரேட்டாக இருக்கும்ல, அந்த பிரின்சஸ் தான் வந்து இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு இது மேலே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த த்ரெட்டு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து த்ரெட்டு வந்து நம்மளோட நெக்கை சுற்றி அப்படி வர மாதிரி இந்த பேட்டர்ன் வரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஏதாவது புது பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே எல்லா பாடிக்குமே சூட் ஆகாது. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகுது, ரொம்ப வந்து தின்னாக இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகாது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு டவுட்டு, இது வந்து பர்ஃபெக்டாக உட்காரலாம் என்ன பண்ணுறது. நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கிளாத் வாங்கிட்டு, ஸோ எக்ஸ்பென்சிவ் இல்லைனாலும் நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சரியாக வரல அப்படின்னு சொன்னாக்கா வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் என்ன ஒரு ஐடியா பண்ணேனாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் நல்லா கரெக்டாக வந்திருக்கு ட்ரை பண்ணதில். இது ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேம் நம்ம இந்த பீஸ் பார்த்தோம்ல, இந்த சென்டர் பீஸ் பார்த்தோம்ல, அந்த சென்டர் பீஸ் தான் அந்த இங்கே இருக்கிறது. அங்கேருந்து பைப்பிங் கொடுத்து ஆக்சுவலி இந்த எல்லோ பைப்பிங் எப்படி கிடச்சிதுனாக்கா, இந்த செட்டு ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது அதுலேயே வந்து ரோப்பு எல்லோ பைப்பிங் எல்லாம் அவங்க வச்சு கொடுத்தாங்க. ஆனால் இந்த எல்லோ பைப்பிங் வந்து அவ்வளோ குவாலிட்டியாகவே இல்லை. இந்த பைப்பிங்குள்ளே த்ரெட்டு வந்து பிளாக் கலர் த்ரெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் த்ரெட் இருக்கிறதால அது கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. அதனால அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம இதில் வச்சு ட்ரையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது அவ்வளோதான், வேஸ்ட்டு தான் ஆக்சுவலி இந்த துணி. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக தான் தைக்கணும். இது பாருங்கள் இப்படி வந்திருக்கு. இங்கே வந்து ரோப்பு, இதுதான் ரோப். இது இப்படி கழுத்தில் போடுற மாதிரி நம்ம அந்த கழுத்தை சுற்றி இது இப்படி வந்துடும். அது எல்லாமே மெஷர்மெண்ட்டு ட்ரையல் எல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் இதுவே வந்து நார்மல் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வந்து வரத்துக்கு வாய்ப்பு
ரொம்ப கம்மி. ஸோ நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட்டு நல்ல நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மேபி வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆயிடுச்சு பாருங்கள், இது ஆயிடுச்சு. இதுலேருந்து இங்கே வந்து பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கோம். அதாவது இந்த நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டு இது உள்ளே ஜஸ்ட்டு வந்து அப்படியே மேலே அது மேலே வச்சு தைச்சிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் செகண்ட் லைனிங் போடலை, ஏன்னா நம்ம இந்த கப்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாமே வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான். இதை வந்து திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்மளோட இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எல்லாமே வந்து இந்த 1 மீட்டர் நான் உங்களுக்கு கிளாத் காமிச்சு பாருங்கள். இந்த ஃபேப்ரிக்கில் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு ஃப்யூசிங் கட் பண்ணி இதே சேம் பேட்டர்ன் வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த நெக் வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதனால் வந்து உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.